இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கு இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நம்ம ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்று அன்னையினுடைய திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக அன்னை தன்னுடைய இதயத்தில் எந்த அளவிற்கு இறை அன்பை கொண்டிருந்தாரோ, மனிதர்களுக்காக தன்னுடைய பேரிரக்கத்தை அவர் காட்டினாரோ, துயரங்களை தாங்கி நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் தனதாக்கி கொண்டு இந்த உலகத்தினுடைய அன்னையாக, நம் ஒவ்வொருவருடைய அன்னையாக, நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய அன்னை மரியாளுடைய தூய இதயத்திற்கு, மாசற்ற தூய இதயத்திற்கு நம்மையே ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, பெண்களுள் உமது அருளால் நிரப்ப பெற்ற புனித கன்னி மரியாவை எங்கள் மீட்பராகிய உம் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1 to 15 முடிய.
அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்ட ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடி நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனி காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கு இன்பமா என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை இறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார்.
தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகின்றார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த மரியா பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னை இன்றி நமக்கு வெற்றி இல்லை, அன்னை இருக்க நமக்கு தோல்வி இல்லை. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதய பெருவிழாவில் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமது கத்தோலிக்க திருச்சபை எந்த அளவுக்கு நமது பக்தி முயற்சியை மிகவும் சிறப்பான வகையில் நமக்கு கொடுத்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஜூலை மாதம் அந்த இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இரக்கத்தின் பெருக்காக வழிந்தோடிய திரு இரத்தத்தை, இயேசுவின் திரு இரத்தத்தை பற்றி தியானிக்கக்கூடிய மாதம். அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளுடைய இதயம், இயேசுவின் இதயத்தின் மீது வழிந்த அந்த இரத்தத்தின் மகத்துவத்தை உணர்ந்து
இயேசுவின் இதயத்திற்காய் துடித்து கொண்டிருந்த இதயமான அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்துக்கு உகந்ததுதான் ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் அந்த அன்னை மரியாளின் இதயத்தில் வியாகுலங்கள், அந்த துன்பங்கள் 7 வந்தனவே, அதை பற்றி தியானிக்கக்கூடிய மாதம். எனவே அன்பு நெஞ்சங்களே, இன்றைய தினம் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தை பற்றி தியானிக்கின்றோம். இதயம் என்றாலே நமது மனித வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது, மனித உடலின் மையமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 2 கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தில் முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 45வது வசனம். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் இதயம் இறை நம்பிக்கையால் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. இன்னைக்கு உங்களுடைய இதயமும் என்னுடைய இதயமும் இறை நம்பிக்கையினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அன்னை மரியாள் மூவொரு கடவுளை பார்த்தது கிடையாது. ஒரு மனுஷியாக இந்த பூவுலகில் பிறந்தால், சுவைக்கின் அன்னமாளுக்கு மகளாக பிறந்து அந்த பருவம் வந்த நிலையில் ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து ஆண்டவரையே தன்னுடைய உதரத்தில் தாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றார். ஆனால் இவர் அந்த மூவொரு கடவுளை தன்னுடைய கண்களால் பார்த்து அவர் நம்பவில்லை. இன்னைக்கு எப்படி நாம இருக்கிறோமோ அதுபோல தான் அன்னை மரியாளும் இருந்தார்கள். நாம எப்படி கண்களுக்கு புலப்படாத அந்த கடவுளை ஆணித்தரமாக நம்புகிறோமோ அதுபோல அன்னை மரியாள் நம்பினார்கள். ஒரு நம்பிக்கையின் தாயாக இன்னைக்கு அன்னை கன்னிமரியாள் நமக்கு விளங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அமெரிக்க நாட்டில் உள்ள மெக்சிகோ என்ற நகரில் ஒரு விவசாயியாக வாழ்ந்தவர்தான் யுவான் தியுகோ என்பவர். அவருக்கு அன்னை மரியாள் நமக்கு தெரியும், அவர் லேடி ஆஃப் குவாதலூப்பே அன்னை காட்சியளித்து அந்த செய்திகளை சொல்வார்களாம். இன்றும் ஒவ்வொரு மாதமும் அந்த குவாதலூப்பே மாதா செய்தி சொல்வார்களாம். அதில் ஒரு செய்தி மிகவும் என் மனதை தொட்ட செய்தி என்னவென்றால், அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இருந்த பொழுது அவர் என்ன செய்கிறார், ஏன் இதை செய்கிறார் என்பது எனக்கு புலப்படவில்லை, விளங்கவில்லை, புரியவில்லை. இருந்தாலும் இருப்பினும் நான் அவரை நம்பினேன், பின்தொடர்ந்தேன் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அருமையான வார்த்தை. இன்னைக்கு எதுக்கு என்ன நடக்குது, என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, இந்த உலகத்தில் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புலப்படவில்லை. இருந்தாலும் அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள், அவரை பின்பற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, அழகாக அற்புதமாக அன்னை கன்னிமரியாள் நமக்கு உணர்த்துகிற பாடம் என்னவென்றால், எது எப்படி நடந்தாலும் ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். இன்னைக்கு கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகள், சபக்காரவங்கெல்லாம் நிறைய பேசுகிறாங்க மாதாவை பற்றி. ஆனால் இது மட்டும் அவங்களுக்கு புலப்பட மாட்டேங்குது. மாதா என்னையை பின்பற்றுங்கன்னு சொல்லவே இல்லை, ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லவே இல்லை. அழகாக அற்புதமாக யோவான் நற்செய்தி 2:5 அன்னை மரியாள் சொன்ன ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு பரிந்துரை, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஏசப்பா சொல்றதை செய்யுங்கப்பா அப்படின்ட்டாங்க. அதை தான் நீங்களும் நானும் செய்யணும். ஏசு ஆண்டவர் சொல்வதை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கைக்கு பேறு போன நம்பிக்கையின் தந்தையான அபிரகாம் தந்தையை பற்றி
இந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் வாசங்களில் வாசிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கையின் தந்தை எந்த அளவுக்கு நம்பினார் அப்படிங்கிறத அதனுடைய நிறைவாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் படிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 11வது அதிகாரத்தில் 19வது வசனம். நமக்கே தெரியும், 100 வயது நிரம்பிய பிறகுதான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற மகன் பிறக்கிறான். ஆனால் பிறந்த உடனே பெரிய சோதனை. என்னது? அந்த மகனை எனக்கு காணிக்கையாக கொடுன்னு கடவுள் சொல்லிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆபிரகாம் கடவுளுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்தார். கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நிறைவேற்ற விரும்பினார். ஏன் என்றால், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை முக்கியம்னு பாருங்க. எபிரேயர் 11:19 பார்க்கிறோம். ஏனெனில் ஈசாக்கு மகனை பலி கொடுக்க போயிட்டாரு. ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்று கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. நல்லா கவனிச்சுக்கங்க. கடவுள் தன்னுடைய இறந்தவங்களையும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறத ஆபிரகாம் நம்பினதுனால, என் மகனை ஒருவேளை காணிக்கையாக கொடுத்து அவனை நான் கொன்னுட்டா கூட கடவுள் எனக்கு மீண்டும் உசுரோட கொடுப்பாரு அப்படின்னு நம்பினார் ஆபிரகாம். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை தான் நம்ம வேணும். அன்னை மரியாளுடைய இதயம் நம்பிக்கையினால் கட்டி எழுப்பப்பட்டது போல உங்களுடைய இதயமும் என்னுடைய இதயமும் நம்பிக்கையினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு வேண்டும். 2வது பாடம், அன்புக்குரியவர்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நீதிமொழிகள் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 23வது வசனம். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். மிக மிக முக்கியமான வசனம். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். இன்னைக்கு மரியாளின் மாசற்ற திரு இருதய பெருவிழாவில் நம்ம இதயத்தை நம்ம கட்டி காக்கணும், நம்ம இதயத்தை காவல் செய்யணும். மிக முக்கியமானது. ஏன் தெரியுமா? நமது வாழ்க்கையின் மையமாக இருப்பது இந்த இதயம். நன்றாக நமக்கே தெரியும். இயேசு ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள வாயில் உள்ளே நுழைபவை எதுவும் அவனை தீட்டுப்படுத்துவது கிடையாது, மாறாக அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருபவை தான் அவனை தீட்டுப்படுத்துகின்றன. இங்க உள்ளம், இதயம், மனம், ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான். அன்பு மக்களே, நாம் இதயத்தை காவல் செய்ய வேண்டும். இந்த இதயம் என்பது நமது ஆன்மாவையும் குறிக்கும். இந்த ஆன்மா அல்லது இதயம்ங்கிற பொக்கிஷத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு 5 கதவு இருக்கு. அதுதான் நம்முடைய ஐம்புலன்கள். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஐம்புலன்களை அடக்கிறத பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். இந்த ஐம்புலன்களை அடக்க முடியாமல் நாம் மனம் போன விதத்தில் சிந்திப்பதனால்தான் நம்முடைய இதயத்தில் தேவையற்ற தீய எண்ணங்கள், இச்சைக்குரிய காரியங்கள் தோன்றுகின்றன. எனவே நாம் பார்ப்பதிலும் கேட்பதிலும் பேசுவதிலும் நுகர்வதிலும் தொடுவதிலும் பரிசுத்தமாக இருக்க நம்மையே நாம் கட்டுப்படுத்தி விட்டால் நிச்சயமாக நமது இதயம் ஆண்டவர் தங்கும் ஆலயமாக மாறும். அதை தான் மாதா செஞ்சாங்க. அன்புக்குரியவர்களே, மாதாவுடைய இதயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மரியாளின் மாசற்ற இருதயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது அழகாக என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அன்னை மரியாளின் இதயம் இயேசுவுக்காய் பற்றி எரிந்து கொண்டிருந்தது.
இன்னைக்கு நம்ம இதயம் ஆண்டவருக்காய் பற்றி எறிய வேண்டும், ஆண்டவருக்காய் ஏங்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்தில் இருக்காங்க. அவரோட நான் விளையாட்டாக நிறைய பேசுகிறது உண்டு, ஜோக் அடிக்கிறது உண்டு. அதனால் நான் ஒரு வாட்டி ஜோக் அடிக்கிறதுக்காக இந்த திருப்பாடல் 63 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அதை சொல்லுவோம். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் இந்த காலை ஜெபத்தில் சொல்லக்கூடியது. அந்த கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் சொல்லுவேன். அப்போ என்னுடைய இதயம் ஆண்டவர் மீது தாகம் கொண்டு இருக்கிறது, என் இதயம் ஆண்டவருக்காக ஏங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஃபாதர் சொல்லுவார், ஏய் பொய் சொல்லாதப்பா, உன் இதயம் ஆண்டவருக்காக ஏங்குது, உன் ஃப்ரெண்டுக்காக ஏங்கும், உன்னுடைய தோழிக்காக ஏங்கும், உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஏங்கும் அப்படிம்பாங்க. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கி இதயம்னு எடுத்துட்டாலே காதலர்களுக்குன்னு உரியதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம இன்னைக்கு நம்ம இதயத்தை அழகாக அற்புதமாக சொல்லுவாங்கள்ல, இதயத்தில் இடம் கொடுக்குறவங்க மனுஷங்க, இதயத்தையே கடவுளுக்கு கொடுக்குறவங்க புனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கி நான் சொல்கிறது, நம்ம இதயம் ஆண்டவருக்காக அதிகம் ஏங்கணும். கண்டிப்பாக மனிதர்களுக்காகவும் ஏங்க வேண்டியதுதான். நம்மை பெற்றெடுத்த தாய், எனக்கு இப்போ ஒரு மாதம்தான் ஆகுது இந்தியாவிலேருந்து பிலிப்பைன்ஸ் வந்த பிறகு. இப்போ தான் கொஞ்சம் அம்மாவுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் ஏங்க ஆரம்பிக்குது. ஆனால் ரொம்ப ஏங்குனது மாதிரி தெரியலை. ஆனால் நம்முடைய அம்மா அப்பாவுக்காக ஏங்கிறத விட, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஏங்கிறத விட, நமக்கு ரொம்ப டியராக இருக்கிற டார்லிங்கு செல்லம்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு நண்பர்களாக இருக்கிறவங்களுக்காக ஏங்கிறத விட ஆண்டவருக்காக நம்ம இதயம் ஏங்கணும். அப்படி ஆண்டவருக்காக ஏங்கி கொண்டிருக்கிற இதயம்தான் பரிசுத்தமான இதயமாக மாறும். அந்த பரிசுத்தமான இதயம்தான் மாசற்ற அன்னை மரியாளுடைய இதயத்தை போல இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்ம வேண்டுறோம், இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். சிநேகம்னா என்னங்க? பாசம், அன்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நேகம்ங்கிறது மிகவும் நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது. எனவே இந்த இதயம் ஆண்டவருக்காக ஏங்கணும். அன்னை மரியாளுடைய இதயம் இயேசுவுக்காக துடித்து கொண்டே இருந்துச்சு. இயேசுவுக்காக அன்னை மரியாளின் இதயம் ஏங்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு உங்களுடைய இதயமும் என்னுடைய இதயமும் ஆண்டவருக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறதா? அண்ணல் அசிசியார் இயேசு ஆண்டவர் என்று பெயரை சொன்னோடனே அவருடைய வாயிலே எச்சி ஊறுமா, அந்த அளவுக்கு இயேசு ஆண்டவரை ரசித்து ருசித்து இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நம்ம அனுதினமும் சுவைக்கணும். அதற்காக நம்ம இதயம் ஆண்டவருக்காக ஏங்கணும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் எந்த ஜெபமாலை சொன்னாலும் சரி, காலை ஜெபம் சொன்னாலும் சரி, தனிப்பட்டத்தில் ஆராதனை நடத்தினாலும் சரி, பூசைக்கு போனாலும், அது நமக்காக எதையும் பெற்றுத்தருமா என்று ஏங்கிறத விட, நான் ஆண்டவர் மேலே உள்ள பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் இதை செய்கிறேன்னு நீங்கள் சொல்லி செஞ்சு பாருங்கள். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் இதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனவே இந்த 2 அருமையான பாடங்கள், முதல் பாடத்தில் நம்ம கற்றுக்கிட்டது போல, அன்புக்குரியவர், நம்ம இதயம் நம்பிக்கைக்குரிய இதயமாக இருக்கணும். அவநம்பிக்கை இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, சோகம் இருக்கக்கூடாது, மன தொய்வு இருக்கக்கூடாது. நம்பிக்கையான இதயம் எதில்? இறை நம்பிக்கையில். ஆண்டவர் என்னை காப்பார், ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் பயணிக்கணும். நம்முடைய இதயம் நம்பிக்கையினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். 2வது முக்கிய பாடம், நமது இதயம் ஆண்டவருக்காய் ஏங்க வேண்டும். நமது இதயத்தை நாம் காவல் செய்ய வேண்டும். இந்த இதயத்தை தேவையற்ற குப்பைகள் நிறைக்கும் குப்பத்தொட்டியாக வைத்திடக்கூடாது. இந்த இதயத்தை நல்ல எண்ணங்கள் கொண்ட
ஒரு மலர் வளையமாக நாம் மாற்றிட வேண்டும். நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு தோட்டமாக ஆண்டவர் இயேசு தங்கக்கூடிய ஒரு இல்லமாக மாற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தில் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கண்களை மூடி வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, உமது விலை மதிக்க வராத திரு இரத்தத்தினால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட பாவிகளாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது திரு இருதயத்தின் பெருவிழாவை கொண்டாடிய மறுநாளே அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தை பற்றி சிந்திப்பதற்கும் அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தை கொண்டாடுவதற்கும் இந்த நாளை தாயாம் திருச்சபை வழியாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாளுடைய இதயத்தைப் போல எங்கள் இதயமும் நம்பிக்கையால் கட்டி எழுப்பப்படவும், ஆண்டவரே, அன்னை மரியாளுடைய இதயத்தைப் போல எங்களுடைய இதயமும் உமக்காக இயங்கக்கூடிய இதயமாக, உமக்காக எந்நாளும் துடிதுடிக்கக்கூடிய இதயமாக அமைய எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சூரங்களின் இசையிலே கனிந்து சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டது ஆமுடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித மரியாவின் வேண்டலால் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றி கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உழைச்சருளும் எங்கள் அனைவரும் இது மறக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருடலும் திருத்துமே திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமலும் அது பரிவிலக்கத்தின் மனதுக்கும் படலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமனதாகவும் இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருடலும் திறத்துமை காத்து மிக்க வாழ்வழிப்பது. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளேன். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கல்யாண உறவினில் வீரந்த குறைவினில் கலங்கி தவித்ததுன் இதயமே, கண்ணான மகனை காணாது தவிக்கையில் ஓயாமல் போனதுன் இதயமே. இந்த உறவினில் குறைகள் களைந்தாய், என்னை இழந்தேன் தேடி அணைத்தாய். உந்தன் மகனிடம் அனுதினம் இணைந்தேன், உருகியே அனுதினம் உணர வைத்தாய். இதயமே இதயமே இறைவன் விரும்பும் இதயமே, கண்ணியே தூய்மையே மரியின் மாசற்ற இதயமே. இதயமே இதயமே இறைவன் விரும்பும் இதயமே, கண்ணியே தூய்மையே மரியின் மாசற்ற இதயமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.